எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான நம்ம பழைய காலத்து மில்லட்ஸை வச்சு நம்ம ஒரு ரெசிபியை செய்ய போகிறோம். இன்னைக்கு கேழ்வரகுல எப்படி இட்லி தோசையை செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்க்க போகிறோம். நான் 1.5 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3 கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 கப்பு கேழ்வரகு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதையோடைய சேர்த்து ஒரு 1/4 கப்பு இந்த மெஷரிங் கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் செஞ்சேன். இது 1 கப் மெஷரிங் கப்பு. இதுலேயே 1/4 கப்பு நீங்கள் ஜவ்வரிசி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே இந்த 2 மட்டும் நீங்கள் கழுவ தேவையில்லை. இது கழுவிட்ட அப்புறம் சேர்த்துக்க போகிறோம். இதை நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் கழுவி இப்போ நல்லா ஊற வச்சுருக்கேன். இது உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் அரிசி, அதுக்கப்புறம் கேழ்வரகு எப்போவுமே சிறுதானியங்களை நீங்கள் நல்லா ஒரு 7-8 தடவையாவது கழுவணுங்க. ஏன்னா அதில் அழுக்கு ரொம்பவே தூசி அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா ஒரு எத்தனை தடவை போனாலும் நல்லா கழுவி கிளியர் ஆகிற வரைக்கும் கழுவி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வைங்க. இப்போ அரிசியும் கேழ்வரகும் குறைஞ்சபட்சம் 4லேருந்து 5 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணுங்க. உளுத்தம் பருப்பு நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஊற வச்சுருக்கேன் இந்த அரிசிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த 1/4 கப் ஜவ்வரிசி சேர்த்து ஊற வைக்க போகிறோம். இது எதுக்கு சேர்க்குறோன்னா, இட்லி ரொம்பவே சாஃப்டாக வரத்துக்கு தாங்க. இது நார்மலாக செய்கிற இட்லியில் கூட நீங்கள் ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெந்தயத்தை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது 2 மணி நேரம் ஊறினாலே போதும். நம்ம உளுந்து அரைக்கிறச்சு இதை சேர்த்து அரைக்க போகிறோம். நம்ம உங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் இடம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் தூக்கி ரெஃப்ரிஜிரேட்டரில் போட்டுருங்க. கிரைண்டர் சூடானாலும் உங்களுக்கு உள்ளே இருக்கிற மாவு சூடாகாது. அதனால் உங்களுக்கு சாஃப்டாக வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம முதல்ல இந்த ஊற வச்சிருக்க வெந்தயத்தை முதல்ல சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். ஏன் முதல்ல சேர்க்கணுன்னா அப்போ தான் இது நல்லா ஸ்மூத்தாக அரைப்படும். இப்போ பாருங்க, வெந்தயம் எவ்வளோ சாஃப்டாக அரைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பையும் சேர்த்துக்கலாம். உளுந்த பருப்பை அரைஞ்ச உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த பதத்தை நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. பாருங்க, உளுந்து மாவு ரொம்ப சாஃப்டாக நல்லா அரைப்பட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாவை எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்க ராகியை சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். முதல்ல நான் இதை போட்டுக்கிறேன் கிரைண்டர்லாம். ஓகே, நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா அரைஞ்ச உடனே உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. பாருங்க, நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அரைச்சிருக்கேன். பாருங்க, இதுவும் நல்லா அரைஞ்சிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நான் உளுந்து கூடயே எடுத்து இந்த மாவை எடுத்துட போகிறேன். எடுத்துட்டு நான் உளுந்து மாவோட கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா உளுந்து மாவையும் கேழ்வரகு அரிசி மாவையும் 2த்தையும் கையால் நல்லா கலந்து 2 டப்பாலையும் ஊற்றி வச்சுட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக கையால் தான் கலக்கணும், மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா புளிச்சு வரும். இட்லியும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். பண்ணணும்னா இது மேலே உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நான் யூஸ்வலாக மேலேயே தாங்க போடுவேன். உப்பை நேரத்தில் கண்டிப்பாக புளிச்சிடும். அப்படி இல்லைன்னா பை மேக்ஸ் ஒரு 10 ஹவர்ஸ் ஆகுது ஆகுங்க. இது புளிச்சிட்ட அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்கு. அதை வச்சு எப்படி இட்லி ஊற்றலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இதை கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நம்ம எப்படி இட்லி வருதுன்னு பார்க்கலாம். இட்லி தட்டையில் ஊற்றி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபெர்மெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் எப்படி இட்லியை வேக வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் 1 கப் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இப்போது நான் இட்லி தட்டில் எண்ணெயை தடவிட்டு இட்லி மாவை ஊற்றி வச்சுருக்கேன். இதை எடுத்து வச்சுக்க போகிறோம் நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில்.
ரெசிபியை மூடிட்டோம். இதை வந்து வெண்டிங் பொசிஷனில் வைங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஸ்டீம் மோடுக்கு வைக்க போகிறோம். ஸ்டீமில் நம்ம வந்து டைமிங் வந்து ஒரு 5 minutes வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஸ்டார்ட் ஆனோடனே வெந்துட்ட அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்படி வருதுன்னு சொல்லிட்டு. தோசை மாவை இந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. அப்போ தான் தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எப்படி தோசை ஊற்றலாம் பார்க்கலாம். தோசைக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல மனம் வரும். இப்போ வந்து தோசையை திருப்பிடலாம். நான் யூஸ்வலாக வந்து 2 பக்கமும் வேக வைப்பேன். உங்களுக்கு 1 சைடே வெந்தாலே போதும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை திருப்பி போட்டு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்தால் போதும். நம்ம மொறு ஆன ராகி தோசை ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, எடுத்துடலாம். இட்லி இப்போ வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா வந்து வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் இதை வந்து பிளேட்டில் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க, நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் செஞ்ச ராகி இட்லி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் உடச்சி காட்டுறேன், பிச்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பாருங்கள், பிச்சோடனே பூவாட்டம் வருது இட்லி. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு இட்லி ரெசிபின்னே சொல்லலாம். நீங்கள் அடிக்கடி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.